வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஐ வில் நாட் சப்போர்ட் டிவிகே எனிமோர் அப்படின்றத போட்டிருப்பேன். எஸ், உண்மையிலேயே இதுக்கப்புறம் நான் டிவிகேவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, தளபதி விஜய் அவர்களை நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா, கரூர் மக்களை கரூர் மண்ணுக்கு போய் சந்திக்காமல் அவங்க எல்லாரையும் பனையூருக்கு வர வைக்கிறார் அப்படின்னாக்கா அது பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் அப்படின்றது. உண்மை தானே? ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நேற்றுலேருந்து நியூஸில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கரூர் மக்களை இங்கே சென்னைக்கு வர வச்சு பார்க்கறதாக விஜய் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக உண்மைதான். அதாவது அந்த கரூர் மக்களை இங்கே சென்னைக்கு வர வச்சு பார்க்கறதாக தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எப்படி இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பொங்கி எழுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் பொங்கி எழுதேன். ஸோ அதனால ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இனிமேல் இந்த டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. ஏன்னா ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு காமனான ஒரு விஷயம், இறந்து போயிருக்காங்க, அந்த மக்களை அங்கே போய் சந்திக்காம அவங்கள இங்கே வர வைக்கிறாங்க அப்படின்னாக்கா இது எவ்வளோ ஒரு திமிர்னோட உச்சத்தில் இருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதே மாதிரி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் உண்மையிலே டிவிகேவை சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில் நீங்களே சொல்லுங்க. உண்மையிலே இப்போ நான் போடுற இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் ஒன்னொன்னுத்தையும் நான் படிச்சு ரிப்ளை கூட கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்க, அவர் சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு இந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு. வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு மக்கள், அதாவது ஜென்ரலாக ஒரு காமன் பப்ளிக்காக இருந்தால் கூட சரி, ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே ஒரு அரசியல்வாதின்றவன் மக்களை நேசிக்கிற தலைவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் தெரியாதால தான் 50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் நம்ம மக்களை நசுக்கி போட்டுட்டு இருக்காங்க, ஏமாற்றி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் நான். அதாவது இந்த கரூர் விஷயத்தில் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கரூர் விவகாரத்தில் யார் எல்லாத்தையும் பண்ணா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை, மக்களுக்கே தெரியும். ஏன்னா திரும்ப திரும்ப அதை பற்றி நான் பேச விரும்பல. கூட்டம் எவ்வளோ இடங்களில் தளபதிக்கு வந்த கூட்டத்தை தாண்டி கரூரில் மட்டும் ஏன் இறந்து போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில் நம்ம யாருமே சொல்ல தேவையில்லை, மக்களுக்கே தெரியும் எதனால் நடந்துச்சு, யாருனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப அதை பற்றி நான் பேச விரும்பல. இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கரூரை தாண்டி விஜயை சுற்றி நடக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான ஒரு அரசியலை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த அரசியல் களம் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களை சுற்றி மட்டுமே செயல்பட்டு இருக்குது. 50 வருட பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற எதிர்கட்சிகளும் சரி, சில உதிரி கட்சிகளும் சரி, யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா கட்சிகளும் விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி ஏன் அரசியல் பண்ணணும்? அரசியல் அனுபவமே இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம், தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவேகா மேல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு, ஆனா அதே தாவேகாவை பார்த்து இந்த அளவுக்கு கதறாங்கன்னா அப்போ உங்களுக்கு இதுல இருந்து புரியுதா புரியலையா? விஜய் அவர்கள் பெரிய மேஜர் ரோல் இங்க பிளே பண்ண போறார் அப்படின்ட்டு. விஜயை எப்படியாவது கூட்டணிக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தாண்டா அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருந்த கட்சி ஒரு பக்கம், விஜயை வரவே விடக்கூடாதா, ஏதாவது சதி பண்ணியாவது அவங்கள ஏதாவது காலி பண்ணிடா அப்படின்னு நினைக்கிற இன்னொரு கட்சி ஒரு பக்கம். இந்த 2026 ஏதாவது நடந்து விஜய் நம்ம கூட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம திரும்பவும் ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைக்கிற இன்னொரு கட்சி ஒரு பக்கம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? விஜய் அவர்களுக்கு ரொம்ப அரசியல் அனுபவம் இருக்கு, அவர் அரசியல் இத்தனை வருஷம் ஊறி இருக்காரு அப்படின்றதா? அவர் மக்கள்ல ஒருத்தர், அவர் அரசியல்வாதி கிடையாது, மக்கள்ல ஒருத்தர். திரும்பவும் அழுத்தமா பதிவு பண்ற இந்த இடத்துல இது ஒரே காரணம். அதாவது மக்கள்ல ஒருத்தன் வரான், மக்களே இவங்களை விரும்புறாங்க, அதாவது விஜய் அவர்களை மக்கள் விரும்புறாங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம கூட வச்சுக்கிட்டா இவர் பேரை வச்சு நம்ம ஆட்சி நடத்திடலாம் அப்படின்ற காரணத்தால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களமும் விஜய் அவர்களை சுத்தி நகர்ந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு ஜெனரலான பேசிக் क्वेश्चन மட்டும் கேக்குறேன் ப்ரோ. நான் இந்த கரூர் விவகாரம் விஜய் இல்லாம வேற ஏதோ ஒரு அரசியல் கட்சி போய் அந்த கூட்டத்துல இது மாதிரி நடந்திருந்தா அந்த கட்சி தலைவர், அந்த கட்சிக்காரங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டெய்லி பிரஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, இதுதான் நடந்துச்சு, இந்த மாதிரி இவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழிய போட்டு அதை அரசியல் பண்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்காரங்க பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லையா, மக்களை போய் நேரடியாக சந்திச்சு அவங்கள போய் பிரைன் வாஷ் பண்ற வேலையை பார்த்துருப்பாங்க. மாதிரி நாங்கள் வந்தவங்க அவங்க சரியா பண்ணலங்க, இது பண்ணலங்க, அது பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு அரசியலாக மாற்றிருப்பாங்களே தவிர சைலண்டாக உட்காந்து நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை சாதிக்கிற விஷயம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரோ அப்போ என்ன சைலண்டாக உட்கார்றது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா, ப்ரோ ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான். அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு இதில் நீதி வேணும். முதல் விஷயம் நீதி வேணும். அந்த நீதி வேணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு போது சுப்ரீம் கோர்ட் போய் சிபிஐ வேணும் எதிர்பார்த்தாங்க, அது கிடைச்சிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் 13ஆம் தேதி அந்த கரூர் மக்களை போய் நேரடியாக சந்திச்சு அவங்க கிட்டே 20 லட்சத்தை கொடுக்கறதா தான் கட்சி பேசிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அங்க அனுமதி இல்லை, அவங்கள போய் பார்க்க முடியாது. சிம்பிளா புள்ளையையும் கிளிடுவாங்க, தொட்டிலையும் ஆட்டிடுவாங்க, அந்த மாதிரி தான். அதாவது விஜய் அவர்களுக்கு போறதுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க, ஏன் அவர் போல அப்படின்னு பேச வைக்கிறதும் இவங்களே தான். இந்த சீப்பான பாலிடிக்ஸை நம்ம இன்னமும் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட முட்டாள் உலகத்தில் வேற எவனுமே கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, இந்த கரூர் விவகாரத்தை வச்சு எப்படியாவது விஜயை முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க மேல
மேல கேஸ் போட்டது ஒரு பக்கம், விஜய்க்கு எல்லாமா இருக்கக்கூடிய புசி ஆனந்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டா போதும், முதல்ல களத்துல இறங்கி வேலை பார்க்கறாரு அவர் தானே, அவரை முதல்ல முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போட்டது என்ன, அதாவது விஜய்க்காக ஆதரவா பேசக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் இவங்க மேல கேஸ் போட்டதாக இருக்கட்டும், இது எல்லாம் தாண்டி எப்ப வந்து இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதோ மக்கள் மேலேயே தவறான கருத்துக்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா இல்லையா? 20 லட்சத்தை வாங்கிட்டு இழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேவலமா பேசினவங்க, இவன்லாம் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு பேசினவங்க இவங்க. ஆனா இது எல்லாம் நடக்கும் போது கூட ஒரு தலைவர் வந்து அமைதியா இருக்காரு. என்ன காரணத்தினால அமைதியா இருக்காரு? நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன தேவை? நீதி. அந்த நீதிக்கு நான் எங்க போனமோ அங்க போய் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போனாங்களா, சிபிஐ உள்ள வந்துச்சா. ரெண்டாவது விஷயம், தளபதி விஜய் அவர்கள் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டார், நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த காணொலி என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்காக நீ அன்வான்டா வந்து இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ற தொண்டர்கள் எல்லாம் நீங்க கைது பண்றீங்க, நீங்க நான் இங்க ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டில் இருப்பேன், வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு வேணும்னா என் மேல ஏதாவது கோவம் என்ன நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட தன்னை நம்பி இருக்க அந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்ல கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் அவங்கள கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்த காணொலி எதுக்காகனா, அந்த மக்கள் மேல இருக்க அக்கறையில. சீமான மாதிரி இந்த சாட்டை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, கலைஞர் பாட்டு பாடினா அப்படின்னு சொல்லிட்டு அதே பாட்டை நானும் பாடுறேன், முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுறா ஏதாவது பேசினாரா? அவர் என்ன சொன்னார்னா, எங்கேயும் நடக்காத இந்த விஷயம் ஏன் கரூர்ல மட்டும் நடக்குது அப்படின்றது ஆணித்தரமா வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் வன்மம் இருந்துச்சுன்னா நீங்க என்னையே அரெஸ்ட் பண்ணுங்க, நான் இங்க தான் இருப்பேன், எதுக்காக என் கட்சி நிர்வாகிகள் மேல கை வைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த மக்களுக்காக தான் அவர் வீடியோ வெளியிட்டாரு. இந்த கரூர் விஷயத்தை வச்சு எல்லாரும் அரசியல் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் இந்த கரூர் விஷயத்தை தான் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையாக பார்த்த ஒரு மனுஷன் யாருன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இதுதான்டா சாக்கு விஜயை முடிச்சு விடலான்னு ஒரு பக்கம் இந்த உதிரி கட்சிகள் சீமான் கட்சியாக இருக்கட்டும் இன்னொன்னு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சி கூட இதை வச்சு கூட்டணி பேசிடலாம் அப்படின்றதுக்காக வலை வீசினாங்க. ஆனா இது எதுவுமே அந்த டைம்ல எதுவுமே பண்ணாம இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அந்த மக்களை போய் நான் நேரில் சந்திக்கணும், அந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அரசியல் பயணம் அடுத்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எல்லாத்துக்கும் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் ஏன் ப்ரோ அங்க போய் மக்களை பார்க்கல அப்படின்ற கேள்வி என்னோட உட்பட உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டி பின்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷத்துல எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம அனுமதி கேட்டு போனோம், எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு காவல்துறை கிட்ட போய் நம்ம பெர்மிஷன் கேட்கிறோம், அதை கொண்டு போய் கடப்புல போட்டுருவாங்க. நீதிமன்றம் போய் அதுக்கான அனுமதியை நமக்கு எடுத்துட்டு வருவோம். ஆனா அதுக்கப்புறம் நீ நீதிமன்றம் தானே போயிட்டு வந்த, என்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உனக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் தள்ளி கார் பார்க்கிங் கொடுத்துட்டு 8 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நீ ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையிலாம் நமக்கு வந்து நெருக்கடி கொடுக்க கூடாது எல்லா வகையிலையும் நமக்கு கொடுத்தாங்க. இது வெறும் ஒரே ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. தாவேகா சார்ந்து எந்த ஒரு பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்காம அதை அப்படியே அனுமதியை வந்து மறுக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் பார்த்தாங்கன்னு. அப்போ விஜய் ஏன் கரூர் போய் பார்க்கல அப்படின்ற இந்த சின்ன ஒரு கேள்விக்கு பதில் இதுல இருந்தே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இன்னுமே சரியா புரியல ப்ரோ, ஏன் ப்ரோ விஜய் அவர்கள் தான் போய் அங்க பார்க்கணும், அந்த மக்களை இங்க வர வச்சு பார்க்கறதுலாம் நியாயமா ப்ரோ அப்படின்ற அந்த கேள்வி இருந்துச்சுன்னா உங்களோட கேள்வி நியாயமானது. ஆனா அதுக்கு விட என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கணும், அந்த சந்திக்கிற மக்களுக்கு அங்க இருக்க மண்டபங்கள்ல பேசுறாங்க, சுத்தி இருக்க எல்லா மண்டபத்திலையும் பேசுறாங்க. ஒரு மண்டபம் காலையில ஓகே அப்படின்னு சொல்றாங்க, ஈவினிங் ஃபோன் பண்ணி இல்லங்க எங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மண்டபம் இல்ல, எல்லா இடத்துலையும் குறிப்பாக அந்த மண்டபங்களை டார்கெட் பண்ணி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரே விஷயம் தான், அதாவது காவல்துறை இந்த விஷயத்துல ஓகே நீங்க தாராளமா வந்து பாத்துக்கோங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னுறாங்க. ஆனா இங்க எங்க செக் வைக்கிறாங்கன்னா மண்டபத்துக்கு. இந்த வடிவேல் காமெடி ஒன்று பார்த்திருப்பீங்க இல்லையா, சூனா போன ஆடு திருடுவாப்ல நம்ம வடிவேல், ஆடு திருடிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆடு திருடு போனவன் வந்து நிப்பான் பாத்தீங்களா, அவனை சொல்ல விடாம வந்து வடிவேல் வந்து கலைப்பாப்ல சொல்றா நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்திருக்கீங்களா? இதுல என்னன்னா இந்த காவல்துறை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வடிவேலாக இருக்காங்க. அதாவது நான் தான் நேர்மையா இருக்கேன்ல, நீ வந்து கூட்டு நீ வந்து மக்களை சந்திச்சுக்க, நான் என்ன சொல்ல போறேன், வா நீ தைரியமான ஆள் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை வச்சு சொல்ல வைக்கிற மாதிரி. இந்த ஆடு திருடு போனவன்ற யாரு தெரியுமா, அவங்க தான் இந்த மண்டபக்காரங்க. அவங்களால வந்து உண்மையை வெளியில சொல்லவும் முடியல, சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்திலே இருக்காங்க. இந்த ஒரு பேசிக்கான ஒரு அரசியலை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இன்னைக்கு காலையில இருந்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் அடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இப்ப ஒரே ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ, விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்காரு, கட்சியோட அடுத்த நகர்வு என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, தேர்தல் பரப்புரை நடக்குமா நடக்காதான்னு தெரியல, கட்சி கூட்டணிக்கு போகுமா போகாதான்னு தெரியல, விஜய் என்னத்தான் மைண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல அப்படின்றீங்கல்ல, அவர் மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், கரூர் மக்களை போய் சந்திச்சுட்டு அந்த மக்கள் கிட்ட நான் நேரடியா பேசினதுக்கு அப்புறமா மட்டும்தான் என்னோட அடுத்த அரசியல் நகர்வு நடக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு இந்த அக்டோபர் 13ஆம் தேதி போக வேண்டியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மண்டபத்தில் பேசினாங்க, காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சாங்க, எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மண்டபம் பேசினா அந்த மண்டபம் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். பட் இப்ப தேர்தல் கிட்ட நெருங்கிக்கிட்டே வருது, விஜய் எந்த அரசியல் நகர்வும் நடக்கல அப்படின்னாக்கா அப்ப இந்த கட்சி இருக்கா இல்லையா என்ன ஆக போகுது அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறது நியாயமானதான் இல்லைன்னு சொல்லல. இந்த மக்களையும் சந்திக்கணும், என்னோட அரசியல் பயணமும் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் அங்க போய் பார்க்கறதுக்கு நீங்க வந்து இவ்வளவு தடை விதிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த மக்களை நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணி அவங்கள வர வச்சு சந்திச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும்னா ஒரு அரசியல் தலைவர் அந்த முடிவை தானே எடுப்பாரு. இதுல நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து
உட்கார்ந்துகிட்டு இந்த கட்சி எந்த அளவுக்கு செயல்படுது, இந்த கட்சி எவ்வளவு கஷ்டப்படுது, இது எதுவுமே தெரியாம எந்த அளவுக்கு ஒரு அரசியல் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாம சும்மா உட்கார்ந்துகிட்டு அந்த மக்கள் அவர் தான் போய் அங்க சந்திக்கிறோம், இங்கெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு பேசுறவங்க உண்மையிலேயே இந்த சாட்டை மாதிரியான ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா, இது கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னுவாங்கல்ல, உண்மையிலேயே அது நிரூபிக்கிறீங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இதை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேபி அரசியல் புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போன செப்டம்பர் மாசத்துல அந்த ஒரே ஒரு மாசத்துல மட்டும் 127 மரணங்கள், இந்த அரசாங்கத்தோட அலட்சியத்தால நடந்த மரணங்கள் 127 நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், மரக்காணமா இருக்கட்டும், அப்புறம் இந்த அஜித்குமார் மரணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஷோல 5 பேர் இறந்து போனாங்க. இவ்வளவு மரணங்கள் நடக்கும்போது இந்த ஏர் ஷோ மரணங்கள் யாரோட அலட்சியத்தால, யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்? அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும். ஆனா அரசாங்கம் பொறுப்பே ஏற்றுக்காம ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. எத்தனை அரசியல்வாதிகளை, இந்த திமுகவை சார்ந்த அரசியல்வாதிகளை கைது பண்ணாங்க? இப்ப புசியானந்த் மேல நீங்க கேஸ் போட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க திமுக காரங்க எத்தனை பேர் மேல நீங்க கேஸ் போட்டீங்க? நீங்க அங்க போனதும் உயிர் தான், கரூர்ல போனதும் உயிர் தான். ஆனா கரூரை வச்சு மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயை சுத்தி எவ்வளவு ஒரு ஆபத்தான அரசியல் போயிட்டு இருக்குன்னு. ஏன் விஜய் அவர்களை சுத்தி இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா இவங்க ஓட்டுக்காக வாய்க்கு வந்தது இஷ்டத்தை வந்து தேர்தல் வாக்குறுதிகளா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டாக்கா நானா கொடுத்தேன் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்கவே இல்லையே அப்படின்னு பேசுவாங்கன்னா, விஜய் அவர்கள் சாலிடா எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும் தான் கொடுப்பாரு. கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணிடுவார், நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் விஜய் அவர்கள் இவ்வளோ டார்கெட் பண்றாங்க. எனக்கு என்னன்னா இருக்கிற அரசியல்வாதிகளே விஜய் அவர்களை பத்தி புரிஞ்சுக்கும் போது நாம பசங்க புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் தம்ப்நெயில்ல வச்சிருந்தேன் இல்லையா, இனிமேல் நான் டிவிக்கேவை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நான் கொடுத்துட்றேன். அது கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நீங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா நீங்க சொல்லுங்க, இனிமேல் டிவிக்கேவை நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நான் சப்போர்ட் பண்ணதை நிறுத்திடுறேன். இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்க இந்த அரசியல்வாதிகள்லாம் ஆட்சியை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ₹1 சம்பாதிக்க முடியாது. அவங்க ஏன்னா தெரிஞ்ச வேலை என்னன்னாக்கா ஊழல் பண்றது, மக்களை கொள்ளையடிக்கிறது, சுரண்டுறது, போலியான வாக்குறுதிகள் கொடுக்கறது, இது மட்டும் தான். இப்போ ஆட்சியை விட்டு போயிட்டாங்கன்னாக்கா ₹1 சம்பாதிக்க முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது. ஆனா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கும் இந்த மார்க்கெட்டோட உச்சத்தில் இருக்காப்ல. சினிமா துறையில 250 கோடி இன்னைக்கும் எனக்கு அரசியல் வேணாம் ப்ரோ, நான் திருப்பி சினிமாக்கே போறேன் ப்ரோ அப்படின்னு ஒரு அரசியல் வேணான்னு போனா கூட 250 கோடி அவருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்த இந்த மக்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற சம்பாதனையை விட்டுட்டு வராப்ல, அவர் கை காசை செலவு பண்றாப்ல. இங்க இதெல்லாம் தாண்டி தகுதியே இல்லாதவன், அதாவது கொலை பண்ணவன், ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், இவங்க எல்லாம் வந்து தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசும்போது கூட எல்லா பேச்சையும் கேட்டுட்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்லது நடந்துடும் இந்த மக்களுக்கு, நம்ம பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் இருக்கு, அவங்கள புரிஞ்சுப்பாங்க நம்மள அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் எல்லாத்தையும் உதறிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு நமக்காக. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், இதை எப்படி வேற ஒருத்தங்க மேல பழி போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அஜித்குமார் மரணமா இருந்தா கூட சரி, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இதை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாரா தளபதி விஜய் அவர்கள். அது இன்னைக்கு கிடையாது, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், அனிதா மரணமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். 50 வருஷமா நம்ம மீனவர்களை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை பத்தி எவ்வளவோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒரு மேடையில பேசினாரு, உடனே அந்த இலங்கை அதிபர் அதிர்ந்து போய் அந்த கச்சத்தீவை போய் விசிட் பண்ணாரா இல்லையா? அப்ப விஜய் அவர்கள் பேசின ஒரு வார்த்தைக்கே இந்த அளவுக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தாருன்னா மக்கள் பிரச்சனை எத்தனை தீர்ந்து போகும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு காரணம் போதாதா விஜய் அவர்கள் ஆதரிக்கிறதுக்கு? சுயநலமே இல்லாம தான் சம்பாதிச்ச பணத்தையும் இதே மக்களுக்கு செலவு பண்ற ஒரு அரசியல் தலைவரை பார்த்திருப்பீங்களா? நான் முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல இருந்து போக விரும்பல, எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் சொல்றேன், விஜயகாந்த் அடுத்து விஜய். நீங்க விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது கூட பார்த்திருப்பீங்க, இந்த ஆட்சியாளர்கள் அவரை வரவிடாம எந்த அளவுக்கு வெற்றி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப விஜய்க்கு நடக்கிறது எல்லாம் அப்ப விஜயகாந்துக்கும் நடந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாப்புல அந்த மனுஷன். இத்தனைக்கும் சோஷியல் மீடியா கூட அந்த அளவுக்கு கிடையாது, இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டு களத்தில் நின்னாப்புல. ஆனா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் இதே நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பயும் நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்க போறோமா இல்ல அவர் கூட நிக்க போறோமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் கடைசியா, அதாவது விஜய் அவர்கள் மேல அவதூறு பரப்புறதுக்காக எல்லா திட்டங்களும் போடுவாங்க. அதாவது காசை கொடுத்து வாடகை வாய்களை பேச வைக்கிறது, ஊடகங்களை விலைக்கு வாங்கி பொய்யா அவதூறு செய்திகளை பரப்புறது. விஜய் பாத்தீங்களா வீட்டில் உட்காந்து அரசியல் பண்றாரு, விஜய் பாத்தீங்களா பாதிக்கப்பட்ட மக்களை அவர் இடத்துக்கு வர வச்சு பாக்குறாரு, இது எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க ஆழமான ஒரு அரசியலை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, ஏண்டா நீயே பர்மிஷன் கொடுக்க மாட்டே, நீயே விஜய் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்றாருன்னு சொல்லுவேன், என்னடா இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இவங்களோட அடுத்த தாக்குதல் எப்படி தெரியுமா இருக்கும்? விஜய் விட்டுருவாங்க, விஜய் கட்சிக்காரங்களை விட்டுருவாங்க, நிறைய மக்கள் கிட்ட போயிடுவாங்க. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. கரூர் விவகாரத்துல விஜய் அவர்கள் தான் எல்லாம் பண்ணாருன்னு அவர் மேல பழிய போட்டாங்க. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களையும் கைது பண்ணாங்க. ஆனா இறுதியா மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து எங்களுக்கு தெரியுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய்லாம் இது காரணம் இல்லைங்க அப்படின்றத. ஏன்னா நான் விஜய் மேல பழி போடும் போதும் மக்கள் விஜய் மேல கோவப்பட மாட்டாங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வாயெல்லாம்
மூட வச்சாலும் இந்த மக்கள் கோவப்பட மாட்டாங்க. மக்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, அட்ரா மக்களை அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சம் கொடுத்ததை இழிவா பேசினாங்க. அவங்களுக்கு பதிலாக இவங்க செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவங்கெல்லாம் சாவ வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க தாக்குதல் பார்த்தீங்களா, விஜய் அவர்களை ஆதரிச்சா அது யாரா இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம், அது மக்களா இருந்தாலும் சரி. இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது இதை புரிஞ்சிக்காம இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து ஒரே கிளாஷாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து விஜய் பண்ணுறது ரொம்ப தவறு, அதை எப்படி வந்து பார்க்காம இருப்பாரு, அவர் தானே நேராக போய் பார்க்கணும், அந்த மக்களை இங்கே வர வைப்பாரா அப்படின்னாக்கா, இப்போ நான் மேல இருந்து சொன்னல எல்லா விஷயத்தையும் முடிஞ்சா நீங்கள் ஃபேக்ட் செக் வேணா பண்ணுங்க. நீங்கள் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் பொய்யா இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஐ வில் நாட் சப்போர்ட் டிவிகே எனிமோர் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அதாவது விஜய் அவர்களோட பெரிய பலமாக இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னொன்று மக்கள். மக்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், திராவிட கட்சிகளால் ரொம்ப அனுபவிச்சிருக்கான். விஜய் தான் அடுத்த மாற்று நினைச்சிட்டு இருக்கான், மக்களை விட்டு பரவாயில்ல. அடுத்த பலமாக இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்றதுக்காக சும்மா கொளுத்தி அப்படி போடுவாங்க. பாருங்க, விஜய் போய் பார்க்கலீங்களாங்க அந்த மக்களை, ஏன் இவனுக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா அரசியல் பேசிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் தெரியாதா? விஜய் ஏன் அங்கே போய் பார்க்கல அப்படின்ற அரசியல் தெரியாதா? சும்மா அப்படி கொளுத்தி போடுவான். ஆனால் அவன் கொளுத்தி போடுறத நம்ம ஒரு தீப்பந்தமாக மாற்றிட்டு இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் அவனுக்கு வேணும். இன்னைக்கு காலையிலேருந்து மீம்ஸ் எப்படி இப்படிலாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சாட்டை துரைமுருகன் வந்து அந்த வடிவேல ஒருத்தன் அசிங்கமாக திட்டுவான் பார்த்தீங்களா? உடனே வந்து இந்த பார்த்திபன் காதை மூடிட்டு கேட்பான் பார், அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் வேணும். எப்படியாவது விஜயோட பலமா இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை முதல்ல அடிச்சு ஓட விட்டுறணும். அதுக்கப்புறம் இதையே சாக்கா வச்சு இன்னைக்கு பாருங்க, இதை வச்சு ஒரு வீடியோ போடுவான். விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து திருப்தி அடைய மாட்டாங்க விஜய் அவரோட அரசியலை பார்த்து. அந்த கூட இருக்க பசங்களே வந்து இந்த அளவுக்கு விஜயை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இதுக்கு மேல அரசியல் பண்றது வேஸ்ட்னு ஒரு நரேட்டிவ் இன்னைக்கு செட் பண்றானா இல்லையான்னு பாருங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டையும் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகி, அவர் கட்சின்ற பேர்ல அவர் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதால தான் இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதால இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இதுக்கு மேலே இல்ல ப்ரோ, இது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல ப்ரோ, இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க ப்ரோ, இல்ல ப்ரோ நீங்க டிவிகே இனிமேல் சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னாக்கா, உண்மையிலேயே உங்க மனசாட்சிக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் நான் சப்போர்ட் பண்றது நிறுத்திடுறேன்.